ஹாய் வணக்கம். நான் உதயா. சக்ஸஸ் க்ரியேஷனில் நான் இதான் ஃபர்ஸ்ட் படம். குணா அண்ணாவோட சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்கோம், வரம் அப்படின்ற படம். இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் மூவி. லைஃப்லேயே நான் சொல்லணும்னா இதுதான் ஃபர்ஸ்ட் மூவி. பெஸ்ட்டான ஒரு மூவி குணா அண்ணாவோட டைரெக்ஷனில் இந்த படம் நான் பண்ணியிருக்கோம். இந்த படத்தில் நான் அசிஸ்டன்ட் கேமராமேன் அண்ட் ஆர்ட் டைரக்டிங்கை வேலை பார்த்துருக்கேன். குணண்ணாவோட ஒரு ஆடிஷன் வச்சுருந்தாங்க. அந்த ஆடிஷனுக்கு நான் போயிருந்தப்போ அதில் தான் என்னை செலக்ட் பண்ணாங்க. அப்போ அது படம் ஆடிஷன் முடிஞ்சு நாங்கள் ஃபஸ்ட்டில் படம் பண்ணுறப்பயே அண்ணா சொல்லிட்டாரு, அப்படி படம் பண்ணுறோம் வாங்க அப்படின்னு சொல்லி. அப்புறம் நான் இந்த டீமுக்குள்ளே போனதுக்கப்புறம் நிறைய அனுபவங்கள் நான் குணாண்ணாக்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டேன். நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுத்தாரு. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் குணாண்ணா. இன்னும் இன்னும் கொஞ்சம் முன்னேறணும், இன்னும் நிறைய விஷயங்களை கற்றுக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். அதனால் நான் அந்த டீமில் எப்பயுமே இருப்பேன். அடுத்து இந்த படம் ஷூட் பண்ணுறப்ப குணாண்ணாக்கிட்ட நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன். நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுத்துருக்காரு. ஸ்க்ரீனுக்கு உள்ளே சரி, ஸ்க்ரீனுக்கு பின்னாடி நம்ம ஒரு வேலை பார்க்குறோம் அப்படின்னா அது என்ன மாதிரியெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற நிறைய மோட்டிவேஷன், நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுத்தாரு. செம்ம ஜாலியாக இருக்கும் ஷூட்டு. அது செம்ம ஜாலியாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் சத்தம் போடுவார். எங்கேயாச்சும் ஒரு மிஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபோட்டோவில் மொத்த எக்ஸ்பிரஷன் மாதிரி போட்டால் கொஞ்சம் திட்டுவார். திட்டில் வாங்கியிருக்கோம். திட்டில் வாங்கினதுக்கு பிறகு தான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு யூஸாக இருந்துச்சு. மற்றது இன்னும் ஜாலியாக இருக்கும். சுகந்தி அக்கா, குணாண்ணா, சாரு, படத்தில் கேமராமேனாக வேலை பார்த்துருக்காரு சர்வீஸ், மற்றும் பாலா அண்ணா இருக்கட்டும், இமாத், திலீபா, இந்த மாதிரி நிறைய பேர் இந்த படத்தில் நான் ஆக்ட் பண்ணியிருக்கோம். நானும் ஒரு ரோலும் பண்ணியிருக்கேன். நான் இந்த படம் நிறைய பேர்த்தோட வாழ்க்கையை மாற்றும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த படம் வந்துருக்கு. அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. கருத்தான படம் எல்லாருமே பார்க்கணும். சக்ஸஸ் க்ரியேஷன் இதுக்குள்ளே இன்னும் நிறைய குணாண்ணாவுக்கு நிறைய வச்சுருக்காரு. கண்டிப்பாக அதுக்கும் நாங்கள் கண்டிப்பாக சப்போர்ட்டிவாக இருப்போம். இன்னும் நிறைய படைப்புகள் சக்ஸஸ் க்ரியேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துறேன். ரொம்ப நன்றி. இந்த படத்தில்